அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அசோக்குமார். நான் ஏஎல்பி பேசிக் கோர்ஸ் முடிச்சுள்ளேன். இந்த கோர்ஸை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நிறையா பேசலாம். இந்த கோர்ஸ் அவ்வளோ அழகாக நம்ம பொது உடைமை ஐயா அவர்கள் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கோர்ஸில் நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுப்பேனான்னு எனக்கு தெரியாமல் தான் நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். பொதுவாக எனக்கு இந்த ஜாதகத்து மேலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்தது. என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, இந்த கோர்ஸ் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை வருமா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த கோர்ஸை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் படிக்க ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ தெளிவாக, ஒரு ஜாதகமே தெரியாமல் ஒருத்தர் இங்கே வந்தாங்கன்னா அவங்க ஒரு 15 நாள் 20 நாளில் ஜாதகத்தை எப்படி பார்க்குறது, கிரகங்கள் என்ன, நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சூப்பராக இவங்க எல்லா ஆசிரியர்களும் சரி, பொது உடைமையாகவும் சரி, இந்த கோர்ஸை டிசைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை என்னை பொறுத்தவரை நம்ம இதை படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை பாடமாக தான் நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் ஏன் வருது, மற்றவங்களுக்கு வரமாட்டேங்கிறது தான் நம்மளோட நினைப்பு இருக்கும். ஆனால் அது நம்மளோட விதி பயன். அந்த விதி பயனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸை படிக்கணும். ஏன்னா இந்த கோர்ஸில் லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லக்னம் வளருன்றதை எடுத்துக்கிட்டு நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் என்னவோ நம்ம அதை பொருத்தி பார்த்தோன்னா அது கண்டிப்பாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஸ்டெப்ஸு தான் சொல்லியிருக்காங்க. அந்த 12 ஸ்டெப்ஸு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ஒரு ஜோசியம் பார்க்கலாம், ஒரு முழு ஜோதிடனை ஆயிடலாம் அப்படின்ற இதை நல்லாவே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு 12 ஸ்டெப்பு வச்சு எப்படி ஜோதிடம் பார்க்குறதுன்றது இந்த ஏஎல்பி கோர்ஸ் படித்தா தான் தெரியும். ஒரு தொழிலை தொடங்கி அதில் பணத்தை இழந்து நம்ம திரும்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதில் இந்த ஜோதிடம் படிச்சிங்கன்னா இப்போ இந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை இதை ஒரு 2 வருஷம் கழிச்சியோ இல்லை 10 வருஷம் கழிச்சியோ தொடங்கலாமான்றது இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்குறாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம இப்போ எதுவும் தொடங்கக்கூடாது, அதுக்கான பிளான் மட்டும் பண்ணணும், அதுக்கப்புறம் தொடங்கலாம் அப்படின்ற இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக இதை படிக்கணும், படித்தா தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம ஜோதிடரையோ வேறு யாருங்களையோ போய் பார்த்த பிறகு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஜோதிடத்தை, இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நம்ம படித்தா கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனாலே நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன், எல்லோரும் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐயா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காரு, ரோடு அது எப்படி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ காரை நம்ம உடம்பாகவும், ரோடு நம்ம போகிற பாதையாகவும் வாழ்க்கையாகவும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை நம்ம வாழ்க்கைக்கே ஒரு கூகுள் மேப் தான். அந்த கூகுள் மேப் எப்படி நம்மளுக்கு வழிகாட்டுதோ, எங்கே நம்ம ஸ்லோவாக போகணும், எங்கே நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், எங்கே ரோடு நல்லா இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுள் மேப் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த கோர்ஸும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம எப்படி போகணும், எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாருமே இந்த கோர்ஸ் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். நம்ம ஐயா மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை டீச் பண்ண டீச்சர்ஸும் சரி, இந்த கோர்ஸுக்குன்னு தனியாக கோச் அசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனித்தனி கோச்சஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் சரி ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் மறுபடியும் கேட்டாலும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிளாஸ்லேயும் சரி, கொஸ்டின் ஆன்சர் செஷன்லேயும் சரி, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸாம்பிளோட நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் கோச்சு ஒரு மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு கோச் கொடுக்குறாங்க. அந்த கோச்சஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன், எப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அனுப்புனாலோ இல்லை நம்ம கால் பண்ணாலோ அவங்க எடுக்க முடியலனாலும் திரும்ப ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா திரும்ப கால் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு நம்ம கேட்குற ஒரு சில்லி கொஷினாக இருந்தாலும் சரி தான், அதுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ரியலி கிரேட். இந்த கோர்ஸை டிசைன் பண்ண பொது உடைமையாளர்களுக்கும், இந்த கோர்ஸை டீச் பண்ண டீச்சர்ஸ் அவர்களுக்கும், என்னோடய கோச் பார்த்திங்கன்னா செல்வகுமார் சாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம்.